ஓம் நமச்சிவாய பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இன்றைய காலை பொழுதிலே 17/2/2014 திங்கட்கிழமை. இந்த இனிய நாளிலே, எல்லா நாளும் இனிய நாளே, இந்த இனிய நாளிலே திருவிளையாடல் புராணம். யானையை எய்தவடலாம். யானையை எய்தவடலாம். பரஞ்சோதி முனிவர் இதெல்லாம் தொகுத்து நமக்கு தந்திருக்கின்றார். யானை எய்தை படரும் அல்லது கொன்ற படரும். சிவன் பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் காற்றும் அறிந்தார். அப்படிப்பட்ட சிவன் இந்தியா முழுவதும் ஜோதிலிங்கங்களாக 12 இடத்திலே இருக்கின்றார். தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம், தமிழ்நாட்டிலே கொண்டார். எத்தனையோ பகுதிகள், நம்முடைய ஜில்லாக்களில் பல பகுதிகளில் இருந்து அனுபாலிக்கின்றார். நானும் எனது மனைவியும் எல்லோரும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு 70-75% ஒழுக்காடு எல்லாத்தையும் கோயில் தரிசனம் செய்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட இதனை எங்களுக்கு சதாவும் பதில் கொண்டே இருக்கின்றார். உணர்கிறேன். ஓம் நமச்சிவாயம். இப்பொழுது யானையை கொண்ட வண்ணம் பார்க்கலாம். கர்ம பாண்டியன் புறச்சமயங்களை நீக்கிவிட்ட சமயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு சைவ சமய பயிரை வளர்த்து வந்தார். சைவத்தை வளர்த்து அவள் இவ்வாறு இருக்கும் பொழுது காஞ்சி நகரத்திலே சோழ மன்னன் ஒருவன் சமண நெறி பாண்டியனை பகைத்தான். சமண நெறி அவன் பின்பற்றி பாண்டியனை பகைத்தான். அவன் பாண்டியனை நேருக்கு நேர் அஞ்சு நேரத்தில் அவர் போரிட முடியாது என்று அஞ்சானம், கிரௌஷம், கோவற்றனம், திரிகூட்டம், அத்திவெப்பு, சைவம், ஏமகூடம், யுத்தம் என்று வகையிலும் வாழும் சமணக்குறவர்களை 1000 பேரை வரவழைத்து தன்பால் அழைத்தான். அவன் அவர்களை பார்த்து, நீங்கள் அவிசார யாகம் செய்து பாண்டியனை கொல்வீர்களாக என்று கட்டளையிட்டான். உங்களுக்கு அப்படி கொன்றால் என்னுடைய ராஜ்யத்தை பாரு, சரிவாரி உங்களுக்கு தருகிறேன் சொன்னார் காஞ்சி சோழமன். ஓம் நமச்சிவாயம். அரசன் விருப்பப்படிய சமண முனிவர்கள் செய்தார். கொடிய வேள்வியை தீயினால் அருகிலே இருந்த சோலைகளும் நந்தவனங்களும் காடுகளும் காய்ந்து தீர்ந்துவிட்டது. ஓடைகளும் குளங்களும் எதுவும் வற்றிவிட்டது. நெருப்புக்கு நேர் உறிஞ்சப்படும் அல்லவா, வற்றிவிட்டது. அவர்கள் செய்த வேள்வியை குண்டத்திலிருந்து யமனை போன்ற ஒரு பெரிய மதையான அந்த வேள்வியிலே அவங்களுக்கு கிடைத்த ஒரு வரம் என்ன? ஒரு அந்த யமனை போன்ற ஒரு பெரிய மத யானை, மதம் பிரித்த யானை வெளியே வந்தது. சமணர்களை அதனை விக்ரம பாண்டியன் கொண்டு வருமாறு அதெல்லாம் சேர்ந்து செய்தார்கள். விக்ரம பாண்டியனை கொள்ளுமாறு ஏறி விட்டு விட்டார்கள் அந்த யானை. இந்த யானை தான் செல்லும் வழியெல்லாம் தீமைகள் புரிந்து கொண்டே சுமவார்களும் மதம் பிடித்த யானை எல்லாரும் கொண்டுத்தான் தவிர்த்து எல்லாம் செல்லுகிறது. தன்னை காப்பாற்றுமாறு அந்த சோமசுந்தர கடவுளை வணங்கினான் அந்த பாண்டிய மன்னன். தன்னை கொல்ல வருகிறது அல்லவா, காப்பாற்றுமாறு அந்த சோமசுந்தர கடவுளை பாண்டிய மன்னன் வணங்கினான். அப்பொழுது ஒரு அசையில் கிடைக்கின்றது. அண்ணா, ஒரு வீரனாக ஒரு யானையை கொள்வோம், அஞ்சாலே எனக்கு ஒரு பலன் அமைத்துக் கொள் என்று சொல்லி மறைந்தது. இறைவன் கட்டளபடியே 16 தூரங்கள் அமைத்து அரசன் அதை கட்டியிருக்கின்றார்.
அந்த பாரன் சோமசுந்தர பெருமான் காலை பருவமுடைய வேட்டுவ வீரனாக தோன்றி யாரை எதிர்பார்த்த வழியே அந்த மண்டபத்தின் மீது இருக்கின்றான். மலையானை 5 கூப்பிடத்தில் 5 தலைவருக்கு வருவதை பார்த்து அவன் தம் கையில் இருந்த வில்லை வளைத்தான். நானே பூட்டினான். விலங்கினால் தெரித்து சிங்கனாலும் போடி அந்த பானமும் அந்த யானையின் மீது மதம் பிடித்த யானையின் மீது என்ன ஏவினால் அந்த அம்பு அந்த கடை விரைவாக சென்று அந்த அம்பானது விரைவாக சென்று மேகம் போல் முடங்கி சென்று அந்த யானையுடைய மதத்தை கிழித்து விட்டது. உயிரை பொறித்து விட்டது. யானையின் தலையிலே விழுந்து மாண்டது. ஓம் நமச்சிவாய். பாருங்க, பாண்டிய வீரர்களெல்லாம் யானையில் வந்த தமிழர்களை அடித்து புடைத்து அவமானம் செய்து ஓட்டி விட்டார்கள். எம்பெருமானே, தாங்கள் எங்கே இப்படியே எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னையும் காட்டி மக்களையும் காத்தாரவா இந்த நாட்டையும் காத்திட வேண்டும் என்று எப்போதும் இங்கே இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். சிவமாரும் ஒருவருமானதற்கு பக்தனுடைய வேண்டுகோளுக்கு மக்களுடைய வேண்டுகோளுக்கு அதற்கு இசைவு தந்தார். பாண்டியன் அவரை வழிபட்டு வரும் நாளிலே ராஜேந்திரன் என்னும் மைந்தனை பற்றி அன்புற்று என்புற்று வாழ்ந்து வந்தார். சிவபெருமான் யானைகளுக்கு கொடுத்த அம்பு நரசிங்க ரொம்பவாக எழுந்தறிய ரோசம முனிவர்களும் பிரகலாதன் இருக்கின்றான். அதனை வழிபட்டு நற்பதை பற்றி இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நிலைக்கனை இப்பொழுது மறைந்து இருக்கின்றார். திருவிளையாடல் புராணத்திலிருந்து யானையை கொன்றவர்கள் நமக்கு அந்த பரஞ்சோதி மன்னர் அவர்கள் நமக்கு இதை தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட திருவிளையாடல் புராணத்திலே நமக்கு பல சம்பவங்கள் இதனால் நடத்தப்பட்டிருக்கின்றது. நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருவிளையாடல் புராணம் அது எப்பொழுதுமே நமது இந்து சமுதாயத்திற்கு ஒரு படிப்பனையாகவும் இருக்கின்றது. பக்தியும் செலுத்துகிறது, உதவி செய்கிறது. பக்தியை செலுத்தி குணங்களை அழைக்கிறது. நமக்கு காட்சி அறிகிறது. இந்த திருவிளையாடல் புராணம் படிப்போம், அறிவு பெறுவோம், பக்தி செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த திருவிளையாடல் புராணத்திலே நமக்கு கிடைத்த கருத்துக்களை மனதிலே பதிவு செய்வோம், ஒழுகுவோமாக என்று கூறிக்கொண்டு இந்த உலகின் திருவிளையாடல் புராணம் யாரையே கொண்ட வரல முடித்து சுயர்களில் நன்றி வணக்கம். குறித்தவரும் ஒவ்வொரு வாயில் கும்பலித்தையும் பவளம் போலியும் பால்வெளி இழித்த மொழியை எடுத்த பொற்பாதம் காலப்பெற்றார். மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். ஓம் நமச்சிவாய். ஈசனே, எனக்கு அருளுமாறினார். என்னையும் காத்து இந்த உலகத்தையும் காக்க வேண்டும். நீதி நெறி தலைத்தோங்க வேண்டும். ஓம் நமச்சிவாய். அருள் செய்வாயா. இது உங்களுக்கு அருடையவர் யோகி சிவம் அல்லது அர்த்தனாய் சித்தர். ஓம் நமச்சிவாய். சோவாம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக
ஒரு திருக்குறளை அறிவேன். திருவள்ளுவர் 1330 பாட்டை நமக்கு தந்திருக்கின்றார். உலக தெய்வப்புலம் மலர்மிசை எழுதினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். இதற்கு நான் ஒரு புதியதாக ஒரு கருத்தை சொல்லலாம் என்று எண்ணி இந்த குரலை சொல்லுகிறேன். அருமையாளர்கள் பற்றி நமது கலைஞர் அவர்களும் இந்த உரை எழுதியிருக்கின்றார். நாமக்கல் கவிஞரும் எழுதியிருக்கின்றார். இந்த குரலுக்கு நான் என்னால் முடிந்த அளவு கற்பனை செய்து வந்த குரலுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டிருக்கின்றேன். விளையிருந்தால் மன்னிக்கவும். மலர்மிசை எழுதினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார். மலர்மிசையை மலர் போன்ற இருப்பவன் இறைவன் மலர்மிசையை அவரை பக்தி செய்தார். அவர் பக்தி செய்தார். மலர்மிசையை நான் மானடி சேர்ந்தார். அந்த இறைவனை சேர்ந்தார். இறைவனை மலர் போன்று இருக்கின்ற இறைவனை அவருடைய திருவடிகளை சேர்ந்தவர். இந்த நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலத்திலே இந்த பூமியிலே நீடு வாழ்வார். நீண்ட வாழ்வு கிடைக்கும். இதைத்தான் நான் என்னுடைய புதிய கருத்தை சொல்லியிருக்கின்றேன். மலர் போன்ற இருப்பவனை கடவுளை மனம் பரப்புகிறது அல்லவா? பக்தி என்னும் சொல்லுக்கு அதுதானே மலராக நிற்கின்றார் இறைவன். அவர் மீது பக்தி செலுத்தி அவர் மீது மலர் மிசை எழுதினான் மானாய் இறைவனை சேர்ந்தான். நிலைமிசை நீடு வாழ்வா இந்த உலகத்திலே நீடு வாழ்வா என்று கூறிக்கொண்டு இந்த திருக்குறளை எனது கருத்தை இதன் மூலமாக எனக்கு கிடைத்த அறிவு கருத்தை குறித்து இருக்கின்ற துறை இருந்தால் மன்னிக்கவும். ஓம் நமச்சிவாய.